கர்த்தருக்கு சூத்திரம். கர்த்தர் இன்னொரு புதிய நாளை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுக்காக நன்றி சொல்லி இந்த நாட்களின் கூட சகோதரிகள் இந்த வேத வசனத்தை கேட்டு கர்த்தருடைய இரத்தத்தினாலும் அவருடைய அநாதி மகிமையினாலும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் உங்கள் வேண்டுதல்களையும், திருமண காரியமா, சுகவீனமா அல்லது வீட்டு பிரச்சனையா, என்னென்ன பிரச்சனை இருந்தாலும் எங்களுக்கு இந்த பதிவேட்டுல எழுதி அனுப்புங்க. அதை கேட்டு என்னோட ஜெபிக்கிற சகோதரிகள் மலேசியாவில் இருக்கிறாங்க, இந்தியாவில் இருக்கிறாங்க, அமெரிக்காவில் இருக்கிறாங்க, ஸ்ரீலங்காவில் இருக்கிறாங்க. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உங்க விண்ணப்பங்களுக்கு நேரத்தை ஒதுக்கி நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை வாசித்து நான் உங்களோட ஜெபிக்க போகிறேன். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தாங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்துக்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாயிருக்கும். ஆமென். கர்த்தர் மழையில்லாதபடிக்கு வானத்தை அடைத்து தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு ஜனங்களுக்கு கொள்ளை நோயை அனுப்பும் பொழுது கர்த்தரை நோக்கி தங்களை தாழ்த்தி அவர் முகத்தை தேடி அவர் பக்கம் திரும்புவதற்கு முடியாதபடி நம்முடைய பொல்லாத வழிகள் எதுவானாலும், ஒருவேளை கர்த்தரை தேட நேரமுள்ள வேலை கூட, ஒருவேளை பின்மாற்றம், ரட்சிக்கப்பட்ட புதுசுல கர்த்தரோட அனலா இருந்தோம், கர்த்தர் இல்லாம வாழவே முடியாது, வேத வசனத்துல அனலா இருந்தோம். ஒருவேளை நம்ம பின்மாற்றத்துல இருக்கலாம். குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை, கணவன் மனைவி பிள்ளைகளுக்கு இருக்கிற பிரச்சனை, பண பிரச்சனை, வேலை இல்லாத பிரச்சனை, அநேக பிரச்சனை நம்ம பின்மாற்றத்துல இருக்கலாம். தேசத்துல நடக்கிற அழிவுகள், உறவுகளை இழந்து எல்லாத்தையும் இழந்து பின்மாற்றத்துல இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்கிறார், அந்த எல்லாத்தையும் விட்டு அவர் பக்கம் திரும்பி நாம் பரலோகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நம்மை மன்னிக்க வல்லவர். ஆகவே பாவத்தை மறைச்சு வச்சிருக்காதபடி பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்பும் பொழுது நமக்கு ஒரு கர்த்தர் பரலோகத்திலிருந்து மன்னிப்பு கொடுத்து நம்ம ஆசீர்வதிப்பேன்னு சொல்றார். நம்முடைய பொல்லாத வழி என்ன? பொல்லாத வழி, தேசத்துல பொல்லாத வழிகள் இருக்கு. அதனால கர்த்தர் நம்ம இயற்கையிலால அழிக்கிறார். ஆண்டவர் நிர்விசாரமா இருந்திருக்கிறோம். அந்த ஆண்டவர் ராஜாக்கள், அதிபதிகள், ஆண்டவர் ஒருவேளை சபையில, ஒருவேளை நாங்க கூட நிர்விசாரமா இருந்திருக்கோம். தேசத்துக்காக செபிக்காம நான் உண்டு, என் கணவன் உண்டு, என் பிள்ளைகள் உண்டு சொல்லி ஒதுங்கி போயிருக்கோம். அதெல்லாம் விட்டு அந்த பரலோக தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது, நாங்க குற்றம் குறைகளை எல்லாம் எங்களுக்கு மன்னிப்பை கேட்டு ஜெபிக்கும் பொழுது, தேசத்துடைய பாவங்கள், தேசத்துல விக்கிரகம் பெருகி இருக்கிறது, தேசத்துல கர்த்தரை தேடுகிற ஜனங்கள் இல்ல, மந்திரங்கள், சூனியங்கள், ராஜாக்கள், அதிபதிகள் ஒரு காரியத்துக்கு போகும் பொழுது, திறப்பு விழாவுக்கு போகும் பொழுது மந்திரக்காரியும் சூனியக்காரியும் போய் பார்த்து அங்கிருந்து அறிவுரைகளை எடுத்துக்கொண்டு போறாங்க. கர்த்தரை நோக்கி பார்க்க ஆட்கள் இல்ல. சபைகளை கத்தத்து சபைகள் வைத்திருந்தாலும் சபையை தேட நேரம் இல்ல அதிகாரிகளுக்கு. ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு விலகி கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிற கர்த்தரை பார்க்கும் பொழுது அந்த தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். ஆகவே இங்க நாங்க தெரிந்து கொள்ள வேண்டியது, தேசத்துல ஜெபிக்கிற ஜாமக்காரர்கள் வேண்டும் என்பதை நாம் அறிய வேண்டும். முழங்கால்கள் முடங்க வேண்டும் தேசத்துக்காக. நாம் தேசத்திலே சுகமாய் இருப்பதற்கு, நமது பிள்ளைகள், நமது சொந்த பந்தங்கள் சுகமா இருக்க நாம் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க வேண்டும். ஒரு நாளும் நிர்விசாரமாக இருக்கக்கூடாது. ஆகவே இன்னொரு தேசத்துல எனக்கு நடக்குது, இலங்கையில தான் நடக்குது, இந்தியாவில தான் நடக்குது, அமெரிக்காவில தான் நடக்குது, நான் சுகமா இருக்கிறேன்னு சொல்லவே முடியாது. கர்த்தர் உங்களை என்னையும் கேட்பார். கர்த்தர் உங்களுக்கு எனக்கு ஒரு பாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த பாரத்தை கொடுத்த கர்த்தருக்காக இந்த வசனத்திலாக நாங்க அந்த வசனத்தை கேட்டு அப்படியே நாங்க அதை
ஒதுக்கி போடாதபடிக்கு இந்த வசனத்தை நாங்க இந்த நாட்கள்ல பாரத்தோடு எடுத்து நாங்க தேசத்துக்காக தரப்புல நிப்போம். நாங்க வாழ்றது இந்த பூமிக்காக, இந்த வாழ்ற தேசத்துக்காக நாங்க ஜெபிப்போம். அந்நிய தேசங்களுக்காக, அமெரிக்காவுக்காக ஜெபிங்க, அந்த இஸ்ரேலுக்காக ஜெபிப்போம். சீரியாவுல அப்படியாக நம்முடைய சகோதர சகோதரிகள் அநேகர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். இப்படி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்ம சிறையிருப்பை மாற்றுவார். நாங்க ஜெபிக்கிற எந்த இடத்துல இருந்து ஜெபிச்சாலும், எந்த இடத்துல, எந்த கூடாரத்துல, எந்த குடிசையில இருந்து ஜெபிச்சாலும் அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். இந்த ஸ்தலத்துல ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு இந்த லார்ட் லிசன் அந்த சேனல்ல நாங்க ஜெபிக்கிற ஜெபத்துக்கு நாங்க வாட்ஸ்அப் குரூப்லயும் இந்த பேர் தான் நாங்க வச்சு ஜெபிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்திருக்கிறார். அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் செய்து கொண்டிருக்கிறார். இனியும் செய்ய போறார் நாங்க விசுவாசிக்கிறோம். ஆகவே கர்த்தருடைய கண்கள் எங்களுடைய ஜெபத்துக்கு, எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு கவனமாயிருந்து அவர் திறந்த செவிகளோடு திறந்த கண்களையும் கொண்டவராக நோக்கவராக பார்த்து கொண்டிருக்கிறார். கண்ணை உண்டாக்குற நான் காணாம இருப்பேனோ, காதை உண்டாக்குற நான் கேட்காமல் இருப்பேனோ என்று கர்த்தர் உங்களை என்னை பார்த்து கேட்கிறார். ஆகவே இந்த வசனத்தை கேட்கிற நீங்க சகோதரிகள், உங்க விண்ணப்பங்களை, உங்க செபங்களை எங்களுக்காக ஏறெடுக்கிறதோட என்னோட சேர்ந்து இந்த ஊழியத்தை இந்த உலகமெல்லாம் கொண்டு செல்வோம். உலகத்துல எல்லா க்ஷணங்களுக்கும் இந்த வசனத்தை விதைப்போம். இந்த ஊழியத்தை ஆசீர்வதிச்சு கொடுங்க. உங்க ஜெபங்களையும் எங்களுக்காக ஏறெடுங்க. உங்க விண்ணப்பங்கள், உங்க என்ன ஜெப குறிப்பா இருந்தாலும் எழுதி அனுப்ப மறக்காதீங்க. பதிவேட்ட மறக்காதீங்க. என்னோட சேர்ந்து செபிக்கிற உங்களையும், இந்த வசனத்தை கேட்கிற உங்களையும், உங்கள் குடும்பத்தையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போமா? அப்பா, இந்த வசனத்தை நீங்க கொடுத்து எங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. நாங்க தேசத்துக்காக ஆண்டவரே நாங்க நிக்கிற இந்த ஊழியத்தை ஆண்டவரே, திறப்புல நிக்கிற இந்த ஊழியத்தை ஆண்டவர் தொடர்ந்து செய்து கொண்டு போக எங்களுக்கு உதவி செஞ்சிருக்கோம். பல வருஷமா ஆண்டவரே எங்களோட இணைந்து ஜெபிக்கிற சகல சகோதரிகள், வயது போன தாய்மார்கள் இருக்கிறாங்கப்பா ஆண்டவரே. அவர்களை இன்னும் நீர் உற்சாகப்படுத்தும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இன்னும் அநேக ஆத்துமக்களை தாங்க ஆண்டவரே. தேசங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. இலங்கைக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியாக அமெரிக்காவுக்காக, இந்தியா தேசத்துக்காக, மலேசியாவுக்காக ஆண்டவரே, பாகிஸ்தான் ஆண்டவரே, அப்படியாக விசேஷமா ஆண்டவரே சீனா தேசத்துக்காக ஆண்டவரே, நைஜீரியா, கெனியாவுக்காக நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா ஆண்டவரே. இன்னும் ஆண்டவர் உலகம் முழுவதும் இருக்க கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவரே, பாதுகாப்புக்காக நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. புது வருஷத்துல நாங்க விடுதலையோடுமே ஆராதிக்கணும்ப்பா ஆண்டவரே. எல்லா தீவிரவாதங்களும் ஆண்டவரே முடக்கப்பட்டு, எல்லா வியாதிகள், இயற்கை அழிவுகள் ஆண்டவரே நிறுத்தப்பட்டு ஆண்டவரே விடுதலையோடுமே பாதுகாப்பு ஆண்டவரே பார்க்கணும் சுவாமி. கர்த்தர் அப்படியான ஒரு வழிகளை எங்களுக்கு கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன் அப்பா. அந்த நாட்கள் இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. என்னென்ன துக்கங்கள், துயரங்கள் அவர்களோடு இருந்தாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் ஆண்டவரை விடுதலை கொடுத்து ஆசீர்வதிங்க சுவாமி. இயேசுவின் நாமத்துல ஒப்படைக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.